வணக்கம். பேட்டை படத்தோட முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு வெளில வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மொமெண்ட்டுக்கு தான் நான் வந்து கடந்த பல வருஷமாக வந்து தலைவர் கூட படம் பண்ணுன்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. அது நடந்ததுலேருந்து இந்த படம் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண நூற்றுக்கணக்கான பேர் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த மொமெண்ட் வந்து இந்த படத்தை ஃபஸ்ட் நாள் போய் தேட்டரில் ஃபேன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்னு நாங்கள் ஒரு இது எதிர்பார்த்தோம். ஏன்னா வந்து இதில் வந்து தலைவர் வந்து கலக்கியிருக்காரு. ஒரு தலைவர் படம், ஒரு தலைவர் ஃபுல் வித் ரஜினிசம், அதை வந்து தலைவர் ஃபேன்ஸ்லாம் கொண்டாடுவாங்க எதிர்பார்த்தோம். நாங்கள் நினச்சதோட பயங்கரமாக கொண்டாடிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா சைட்லேருந்தும் நான் பார்த்த இடத்துல மட்டும் இல்லை, உலகம் முழுக்கிலேருந்து அந்த மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ரொம்ப சூப்பர், எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் டீமாக. ஃபேன்ஸ் எல்லாருமே இங்கே பார்த்த இருக்காங்க. அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும் இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் ரிவ்யூ பற்றி. Hope you all enjoy. Happy Pongal. Happy Pongal. I enjoy it. You guys enjoy it. Happy Pongal. I'm on Akka Bekar really happy. I hope you all enjoy the film and happy Pongal to all. So how do you feel? Ecstatic, man. Ecstatic. Thank you so much, Anil. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகனா, அதுவும் முதல் தடவை தலைவரோட வந்து ஸ்க்ரீனில் வந்து ஸ்பேஸை வந்து ஷேர் பண்ணுறதுல அதோட இது பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தலைவரோட என்ட்ரிலேருந்து டில் த எண்டு வரைக்கும் மரண மாஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, பார்க்குற ரசிகர் எல்லாருமே அதான் ஒரே ஃபீல், எல்லாத்துக்குள்ளேயும் மரண மாஸ், அவ்வளோதான். தலைவரே கொலை மாஸ். பேட்டை சூப்பர். அதை பற்றி என்ன சொல்கிறது, தலைவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி எப்படிலாம் பார்த்தோமோ ஸ்டைலாக பயங்கர மாஸாக. ஸோ எவ்வளோ ஆசை இருக்குன்றது வந்து கார்த்திக் சுப்புராஜ் அவருக்கு தலைவர் மேலே இந்த படத்தோட தெரிஞ்சிடுச்சு. பேட்டை சூப்பர். விஜய் சேதுபதி அவர் சொல்லுவாங்க, அவர் இந்த பயங்கர போட்டியில் நடிச்சிருக்காங்க எல்லாரும். விஜய் சேதுபதியும் சரி, பட்டு தலைவர் தான். விசுவாசம் இன்னும் பார்க்கலங்க, ஏதோ போயிட்டே இருக்கேன். இப்போ அங்கே தான் நீ விட்டிங்கன்னா போயிடுவேன். நான் என்ஜாய் பண்ணுற மூடில் படத்தை பண்ணியிருக்கேன். இது ஏதாவது நடக்க தான் செய்யும், அங்கங்கே சில விஷயங்கள் நடக்கும். அதுக்காக நம்ம ஜென்ரலாக யாரையும் கிளாஸிஃபை பண்ண முடியாது. யாரோ சில பேர் கோவத்தில் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் தெரியாமல் பண்ணுவாங்க. பட் அதுக்கான நேரம் இல்லை. அந்தந்த இப்போ தலைவர் படத்தை அந்த ரெஸ்பான்ஸை என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டு, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகணும். அதான் தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு. படம் ஃபஸ்ட்டு இந்த மோஷன் ஸ்டில் வந்ததுலேருந்து இருந்த எதிர்பார்ப்புக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல தீனி, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி. ஒரு 10 வருஷம் கழித்து ரஜினி சார் இப்படி பார்த்துருக்கோம். அதில் நாங்கள்லாம் கூட இருக்கோன்றது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு பொங்கல் இது. கார்த்திக் சுப்புராஜ் வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப ஏமாத்தல, ரொம்ப சந்தோஷமாக எங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்காரு. ரொம்ப நன்றி. படம் வேறு லெவலாக இருக்குது, மாசாக இருக்குது. ஒரு க்யூட்டான தலைவர் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக படத்துக்கு வரணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ஏன்னா அவ்வளோ நல்லா எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ மியூசிக், டைரக்ஷன், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ரொம்ப ரொம்ப அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் அந்த படத்துக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் தியேட்டரில். எல்லாமே ஒரு மாதிரி ஒரு மேஜிக்காக இருந்தது, எல்லாரையுமே ஆன் ஸ்க்ரீன் பார்க்குறது. ஏன்னா இட்ஸ் எ பிக் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு. நம்மளே மறந்து போர் அடிக்காமல் நம்ம அப்படியே படம் வந்து டைம் போகிறதே தெரியாமல் தான் பார்த்துட்டு இருந்தோம். சான்ஸே இல்லைங்க, மிக மிக தரமான சிறப்பான சம்பவம் கொடுத்துருக்காரு தலைவர். சான்ஸே இல்லாமல் பண்ணியிருக்காரு. ரொம்ப அப்படியே செதுக்கி கார்த்திக் சுப்புராஜ் சார் பண்ணியிருக்காரு. சான்ஸே இல்லை, ரொம்ப தரமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, செம மாசா இருந்தது. அது அவர் கேட்கவே வேணாம், இவரா யாரை பார்க்கறதுனே தெரியல. சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு. மரண மாஸ் தலைவரோட படம், தலைவர் ஸ்டைலில் இருக்கு. தலைவர் செம பிரிச்சுட்டு சூப்பராக இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஆஷாக்கு அப்புறம் மாஸ் மூவியாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது படம். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா டான்ஸ் ஆடிருக்கார் தலைவர். காமெடி சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. காமெடி, ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தலைவர் சூப்பராக இருக்குது. தலைவர் படம். ஸோ தலைவர் ஃபேன்ஸ்னால தலைவர் ஃபேன்ஸுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு படம் வேறு லெவலில் இருக்குது, ட்ரீட்டாக இருக்குது. கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து ஒரு செம்ம ட்ரீட், தரமான சம்பவம். எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. சேதுனாலாம் வந்து பிரிச்சுட்டார், அவ்வளோதான். அவர் வந்து வந்தாலே மாசாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் தலைவரையும் சேதுனாவையும் வந்து ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து செம்ம ட்ரீட்டாக இருக்குது. எல்லாருமே தலைவரோட எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. படத்தில் யாரையுமே வந்து நம்ம மிஸ் அவுட் பண்ணவே முடியாது. எல்லாருக்குமே செம்ம ரோல், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க.
மியூசிக் தான் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிளைமேக்ஸ்லேருந்து பிரிச்சுட்டு இருக்காங்க மியூசிக். சூப்பராக இருக்குண்ணா. எப்படி சொல்கிறது, கார்த்திக் சுப்புராஜ் ஆஸ் யூஷுவல் அவரோட ட்விஸ்டெல்லாம் வச்சுருக்காரு. தலைவர் எப்பயுமே அவரோட மாசம் காமிச்சிருக்காரு. படம் செம்மையாக இருக்குது, சீட்டில் உட்காரவே முடியல, பயங்கரமாக போயிட்டுருக்கு. ரஜினியை பார்த்த மட்டும் போதும், எங்கேயும் எதிர்பார்த்துலாம் வரல. ஆப்வியஸ்லி படம் ஹிட்டு. ஃபன்னிட் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் சார். என்னோடய பிரதர் மாதிரி அவர். எப்போவுமே எல்லாருக்கும் எல்லா நியூ கமர்ஸ் கூடயும் அவரே வந்து பேசி ரேப்பை வச்சுப்பார். அவ்வளோ ஒரு நல்ல டைரக்டர். அவர் எப்படி சொல்கிறது, அவர் வந்து ஒரு ஃபேன் பாயாக இருந்து சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்ணியிருக்காரு பேட்டை. தட்டலாடம் பாட்டெலாம் நானே ஒரு 500 வாட்டி குறையாமல் கேட்டிருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த மியூசிக். ஸோ ஃபஸ்ட்டு விஸ்வாசம் பார்த்துட்டு அடுத்து நாளைக்கு காலையில் அந்த படம் 8 மணிக்கு அந்த படமும் பார்க்குறோம். 2 படமும் பெருசாக ஹிட் ஆகணும். சூப்பர் ஸ்டாரோட அந்த கெட்டப், அந்த ஸ்டைல், கரிஷ்மா அதெல்லாம் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே. மேக்கிங்கில் வந்து ஒரு எப்படி ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல், ஒரு நார்த் இந்தியாவில் இன்றைக்கி வந்து அனுராக் காஷ்யப் சார் படம் பண்ணுற மாதிரி ஒரு மேக்கிங் இந்த படம் பண்ணியிருக்காங்க பேட்டை. ஸோ அந்த டீமுக்கும் மிகப்பெரிய இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு கார்த்திக் சுப்புராஜ் சார் அவரோட நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்றத வாழ்த்துக்களாக தெரிவிச்சுக்கிறேன். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.